ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்பில் போட்டுட்டேன். ஏன்னா ஆர்க்டிக்கை பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம், அது இன்னும் முடியலை. ஸோ அதனால் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ போடலைன்னா நாளைக்கு இதை போட்டுட்டு பிரயோஜனம் இல்லை, இந்த ஒரு காணொலி போட்டுட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணிச்சு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பதட்டம், அதன் காரணமாக முப்படை தளபதிகளும் முப்படைக்கும் சேர்ந்த ஒரு தளபதி இருந்தார் பாருங்க, தலைமை தளபதி, அவர்களுக்கும் இந்திய பிரதமருக்கும் நடந்த உரையாடல் என்ன, இதன் பின்னால் நடக்கப் போகும் விளைவுகள் என்ன, இதைத்தான் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா செய்கிறது இப்போ லேஸ்பட்ட விதத்தில் செய்யலை, இதை அவங்க பக்காவாக பிளான் போட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீனாவை சேர்ந்த பல ஊடகங்கள் பலவிதமான செய்திகளை பரப்பி வருகிறது. அதுலேயும் இந்த குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க இந்தியா ரொம்ப நாளாக இதை திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்டிக்கிளே போட்டு சீனர்களை மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் டிக்டாக் ஹலோ ஆப் அப்படிங்கிற சீன அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அவன் நாட்டு அப்ளிகேஷனில் அவனை பற்றியே தப்பாக எழுதுங்க, தப்பாக பேசுங்க, அப்படி செய்தால்தான் அவனுக்கு வலிக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த டிக்டாக் வச்சிருக்கவனாக இருந்தாலும் சரி, அப்படின்னா ஹலோ ஆப் பயன்படுத்துகிறவனாக இருந்தாலும் சரி, சீனாவுக்கு எதிரான ஒரு வாசகத்தையாவது இன்று போட வேண்டும். இன்றோ நாளையோ நாம் போட்டே ஆக வேண்டும். அப்படி போடும்போது தெரியும் அவனுக்கு இங்கே இந்தியாவிலிருந்து எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. லேஸ்பட்ட விதத்தில் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் முடிந்து விடும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்ல. 6 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று விட்டது இதுவரையிலும், இன்று வரையிலும். ஆனால் 6 கட்டத்திலையும் சீனர்கள் அவங்க வந்த நிலப்பகுதியை விட்டு, அந்த எல்ஐசி அப்படிங்கிற அந்த பகுதி இருக்கு பாருங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை விட்டு நாங்கள் இறங்கி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். சுமார் 5000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை குவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட் நியூஸ் சொல்றாங்க. சரி, இந்த ஒரு இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்திய ராணுவம் உத்தராகண்ட் போன்ற பல பகுதிகளில் நம்முடைய ராணுவ வீரர்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்போ வேண்டுமானாலும் இவர்கள், அதாவது சீனர்கள், நம்ம எல்லைக்குள்ள வருவார்கள், வந்து சண்டை போடுவார்கள், ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனையை இழுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ராணுவம் விழிப்புடன் இருப்பதாக சொல்கிறார்கள். நிறைய பேர் நேத்துள்ள கமெண்ட்ஸ்ல கூட இவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கானா இல்லை இந்தியாவை மதிக்கலையானே தெரியல, அவன் என்ன தெரியுமா போட்டிருந்தான், கொஞ்சம் நபர்கள் என்ன போட்டிருந்தாங்க, இந்தியாலாம் தோத்து போயிரும், இந்தியாவுக்கு சாதகமாக பேசாத அப்படின்லாம் சொல்லி போட்டு 1986, 87 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நம்ம நாட்டு பார்டருக்குள்ள இதே சீன வீரர்கள் வருகிறார்கள். இந்தியா சொல்லி பார்த்தது வராதனி. ஆனா ஆபரேஷன் ஃபால்கோன் வழியாக வந்த அனைத்து சீனர்களையும் நாம திரும்ப அனுப்பணும். அப்படி திரும்ப அனுப்பும் போது நிறைய அடியை கொடுத்து அனுப்பணும். இதனால அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, சீனாவின் ராணுவ தளபதி, அதே மாதிரி திபெத்தினுடைய ராணுவ தளபதி, இவங்க எல்லாருடைய பதவி பறிப்போனது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நாம் கொடுத்தோம் என்று சொல்லலாம். சோ நம்மகிட்ட இருக்கிற ராணுவ பலம் இல்ல, ராணுவத்துல நம்ம 4 மடங்கு குறைவாகத்தான் செலவு பண்றோம். இதெல்லாம் இங்க பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்முடைய எல்லைகளில் இருக்கிறது. நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு இந்த எல்லை பகுதியை, மிகவும் உயரமான எல்லை பகுதியை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதற்கான எந்தெந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், இது அனைத்தும் அத்துப்படி. ஏன்னா நம்ம நிறைய போர்களை பார்த்து விட்டோம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய விதமான பிரச்சனைகள், அது பாகிஸ்தானிடம் இருந்தாக இருக்கட்டும், இல்லாட்டி சீனாவிடம் இருந்தாக இருக்கட்டும், பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்த்து வந்த ராணுவ வீரர்களுடைய அந்த மனப்பான்மை எப்போதும் தோல்விக்கு தகுந்தது போல மாறாது. வெற்றி அப்படி இல்லையா, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய ராணுவ வீரர்களின் நெஞ்சில் இருக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கை என்று நாம் சொல்லலாம். சரி, அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றால், சீனர்கள் எழுப்பிய மிக முக்கியமான விமான ஓடுதளங்கள் தான். வெறும் ஒரு 3 மாதத்திற்குள் பாங்கோங் சோ, அதாவது பாங்கோங் ஏரி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல, போன பதிவுல நம்ம பார்த்தோம். இந்த பாங்கோங் ஏரி தான் மிக முக்கியமான ஒரு புள்ளி. 1962 நடந்த சீனா இந்தியா யுத்தத்தின் போது சீனர்கள் அதிக அளவு இந்த பகுதியை தான் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த பகுதியிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி மிகப்பெரிய ஒரு விமான ஓடுதளங்களும், அதே மாதிரி ராணுவ வீரர்கள் தங்குவதற்கான பலவிதமான கட்டிடங்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. 2019 இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது இந்திய ஆர்மிக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா, இவ்வளவு பிரம்மாண்டமா அவங்க செய்து முடிப்பார்கள் என்று இந்திய ராணுவம் நினைக்கவில்லை. இதற்கு தகுந்தது போலதான் இப்போது இந்திய ராணுவமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நம்முடைய விமான ஓடுதளங்களை கொஞ்சமா புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இப்போ நமக்குள்ள ஒரு டவுட் வரும், அவங்க விமான தளம் அப்படின்னு சொல்லும்போது அங்க விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததா என்று கேட்டால் 4 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. J-11, 16 போன்ற விமானங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்த J-11, 16 அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சுகாய் 30 அப்படிங்கிற விமானத்துக்கு துல்லியமான ஒரு விமானமாக இருக்கும். சோ அது அதிநவீன விமானம் தான். இந்த 4 விமானங்கள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் வேறொரு டவுட் வரலாம், அப்படின்னா அவங்க விமானங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்களே, நமக்கு தோல்வி வருமா என்று கேட்டால் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் அப்படிங்கிறத, இல்லாட்டி நம்முடைய கணிப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விமானம் பறந்து வானில் ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் போட்டு மறுபடியும் அதற்கு ஃபியூவல் எல்லாமே தேவைப்படும், எரிபொருள்
எரிபொருள் என்பது நிரப்ப வேண்டியதாக இருக்கும். நம்முடைய விமான ஓடுதளங்களும் அவர்களுடைய விமான ஓடுதளத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய விமானங்களை எரிபொருள் நிரப்புவது என்பது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய விதமான ஏர்பேசஸ் நம்முடைய எல்லைகளில் இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது, ஏர்பேசஸ் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. ஸோ ஒரு விமானம் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டு மறுபடியும் ஒரு 4 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த விமானத்தால் மறுபடியும் மேலெழும்பி வர முடியும். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஈஸியா இந்தியாவால இதை டாக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ராணுவ வட்டாரங்கள் சொல்கிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டின பாலங்கள் தான். இப்போ அவங்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருப்பதே அந்த பாலங்கள் தான். எப்படி நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் இந்த பாலங்கள்லாம் கட்டினீங்க, இல்லாட்டி இந்த பாலங்களை கட்டுவதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கிறதே என்று கேட்கும்போது இந்தியாவின் சார்பாக இது உள்நாட்டு மக்களுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சீனர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்போ கடைசியாக சொல்லிட்டாங்க, ஆமா நாங்கள் இப்போ ஆர்மிக்காக தான் கட்டினோம், ஆர்மியும் இதன் வழி நடந்து செல்லலாம் என்பதற்காகத்தான் கட்டினோம் என்று இந்தியா ஒத்துக்கொண்டு விட்டது. இதன் பின்னால் இருக்கும் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்று கேட்டால் கண்டிப்பாக 6 கட்ட பேச்சுவார்த்தைகள் நம்ம தோல்வியில் அடைந்து விட்டது. இன்று நம்முடைய பிரதமர், அதே மாதிரி முப்படைகளுடைய தளபதியின் அந்த முதன்மை தளபதி இவங்க எல்லாருமே சேர்ந்து அஜித் தோவால் உட்பட பலவிதமான நபர்கள் முக்கியமான ஒரு கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இதை பற்றி எல்லாம் விவாதிக்கப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் தான். ஸோ இந்த ஒரு பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இன்னும் வெளியில வரல. ஆனால் நிச்சயமா இந்தியா இதிலிருந்து பின்வாங்குமா என்று கேட்டால் அது மட்டும் இல்லை என்கிறார்கள். ஏன்னா இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு சான்ஸ். இந்த ஒரு சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் சீனா வாலாட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சான்ஸ்லேயே சீனாவை என்ன செஞ்சிடணும், ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் நினைத்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு காரணம் இருக்கிறது குவாட் என்கிற அந்த ஒரு அமைப்பு தான். குவாட் என்பது குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக், அதாவது 4 முனை சுதந்திரமான பேச்சுவார்த்தை உட்பட நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உட்பட்ட நாடுகள், இந்த குவாடில் உட்பட்ட நாடுகள் யாவை என்று கேட்டால் அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நமக்கு நல்லாவே தெரியும். தென்சீன கடலில் கடைசியா மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் மலேசியாவுக்கு ஆதரவா நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கப்பற்படை அங்கே விரைந்து வருகிறது. அமெரிக்காவினுடைய கப்பற்படைக்கு நான் ஆதரவு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய கப்பல் வருகிறது. ஸோ ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா இந்த 4 நாடுகளுமே சீனாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகள். இந்த 4 நாடுகளுடைய நட்பு இப்போது அதிக அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுல குறிப்பா ஆஸ்திரேலியா கூட வர்ற ஜூன் மாதம் நம்ம என்ன செய்ய போறோம், விர்ச்சுவலா ஒரு மீட்டுக்கு ரெடி பண்ண போறோம். ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் தான். எதை பேஸ் பண்ணி நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், ஆர்மி லாஜிஸ்டிக்ஸ். இப்போ நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு ராணுவ தளவாடங்களை வேறொரு எல்லைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது ஆஸ்திரேலியாவின் கைவசம் அந்த எல்லை இருந்தது என்றால் அந்த எல்லையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா நாடும் நம்முடைய எல்லையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா நம்முடன் நின்று கொண்டு இருக்கும் போது ஆஸ்திரேலியாவுடைய படைத்தளங்கள் எல்லாமே எந்த வழியாக வரலாம், இந்தியாவின் எல்லை வழியாக வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2016 இருந்து 2019 வரை இதே மாதிரி பல நாடுகளுடன் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட், MLSA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் யார் கூடலாம் நம்ம இந்த 2016 இருந்து 19 வரை போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா கூட போட்டிருக்கோம், சிங்கப்பூர் கூட போட்டிருக்கோம், சவுத் கொரியா கூட போட்டிருக்கோம், இப்போ ஆஸ்திரேலியா கூட போட போகிறோம். ஸோ இந்த மாதிரியான பலவிதமான நடவடிக்கைகளிலும் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தது. இந்திய ராணுவம் இதற்காக தயாராக இருக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இந்திய ராணுவமும் இப்போது ஆளில்லா விமானத்தை நம்முடைய எல்லை ரோந்து பணிகளில் பயன்படுத்துவதாக சொல்கிறார்கள். நிச்சயமா சீனர்கள் எந்த வழி வருகிறார்கள், அவர்களை எப்படி முடக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விதமான நடவடிக்கைகளும், எல்லா விதமான ப்ளூ பிரிண்டும், அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளிலும் நம்முடைய ராணுவ வீரர்கள் தயாராகி விட்டார்கள் என்பது வேறொரு செய்தியாக வருகிறது. ஸோ 5000 நபர்கள் சீனர்கள் அப்படின்னு சொல்லும்போது 5000 ராணுவ வீரர்கள் இந்தியர்களும் பலவிதமான இடங்களில் LACயை சுற்றி இப்போது நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது வந்த செய்தி. ஸோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி அடுத்ததாக இந்த குவாட் நாடுகள் ஒன்றாக இணையும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது இருக்கும். இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு சீனா என்பது தனிமைப்படுத்தப்படும் என்று பல வல்லுநர்களால் சொல்லும் போது சீனா இந்தியாவுடன் ஒரு யுத்தத்துக்கு மட்டுமே வரவில்லை. சீனா தென்சீன கடலிலும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை காண்பித்தது. ஸோ ஒட்டுமொத்தமா இப்போ சீனா அவனுடைய மிகப்பெரிய ராஜா நான் தான், உங்களை ஆளப்போகும் அடுத்த சக்தி, அடுத்த வல்லரசு நான் தான் என்பதை இந்த உலக நாடுகளுக்கு சொல்வதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சீனாவுக்கு கை கொடுக்கும், சீனாவை ஒட்டுமொத்தமா இது புறம் தள்ளி விடுமா, பலவிதமான கேள்விகளுடைய பதில் மிக சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் என்று நம்பலாம். ஸோ 6 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 7வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா, அதன் பிறகு இந்திய ராணுவம் என்ன செய்ய போகிறது, இதை வேறொரு பதிவாக அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாம்.
ஆபரேஷன் ஃபால்கோனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியை தயவு செய்து கீழே கருத்துக்களாக தெரிவிக்கவும். கடைசியா வேறொரு வார்த்தை, என்னடா சீனாவினுடைய சேட்டலைட் மேப்லாம் காணிக்கிறீ அப்படின்னா இந்தியாவில் பெரிய அளவில் எதுவுமே செய்யலையா? அது விமானம் இறங்குவதற்காக இருக்கட்டும், இல்லாட்டி ராணுவம் தங்குவதற்காக இருக்கட்டும் அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ்லாம் வெளியில் வரலையா என்று கேட்டால் அதெல்லாம் ராணுவ ரகசியமாக இருக்கும். நம்ம நாட்டில் அதெல்லாம் வெளியில் விட மாட்டாங்க. ஒருவேளை சீனாவினுடைய பத்திரிகைகளில் நம்முடைய சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வெளியில் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நானும் தேடி பார்க்கிறேன், முடிந்தால் நீங்களும் தேடி பாருங்கள். சீனர்கள் வெளியிட்ட 2 அப்ளிகேஷன், முக்கியமான 2 அப்ளிகேஷன் இருக்கு. ஒன்று டிக்டாக், இன்னொன்று ஹலோ ஆப். இந்த இரண்டிலேயும் சீன அரசாங்கத்தை எதிர்த்து, சீன ராணுவத்தை எதிர்த்து பலவிதமான கருத்துக்களை நாம் பகிர வேண்டியதாக இருக்கிறது. இதை ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, இந்த சீனர்களுடைய புத்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்று வரையிலும், அதாவது இந்த 2010 20 வரை 55 65 ஐலண்டுகளுக்கு, தீவுகளுக்கு சீனா பெயரை மாற்றி வைத்து இருக்கிறார்கள் தென் சீன கடல்களில். அது அவங்க வேற வேற நாடுகளில் இருந்த பெயரை அது சீனாவின் பெயராக இருந்தது. இது இந்த தீவுக்கு இந்த பெயர் தான், சீனாவினுடைய வார்த்தை தான் இந்த தீவினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரலாற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்திலும் பல பகுதிகளை சீன மொழியில் தான் அவர்கள் அழைக்கிறார்கள். இது வரலாற்றை திருப்பும் இல்லாட்டி திருடும் ஒரு சதியாக நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் டிஜிட்டல்ல அவங்க பதிவு செய்யற ஒவ்வொரு விஷயமும் பிற்காலத்தில் நம்முடைய மாணவர்கள் இல்லாட்டி நம்முடைய தலைமுறைகள் வந்து தேடும் போது அதுதான் அவங்களுடைய ரிசல்ட்டா வந்து நிற்க போகிறது. அதை ரொம்ப பகிரங்கமா செய்து கொண்டிருக்கிறார்கள் சீனர்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகத்தான் நம்ம அவங்களுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கே தோன்றும் இதுதான் சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறது தோன்றும். அவங்க இங்க வந்து ரொம்ப பெரிய அசெட்லாம், ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை இறக்கி இந்தியர்களை முட்டாளாக்க, ஆபாசமா இல்லாட்டி நம்ம மனிதர்களை முட்டாளாக்கும் ஒரு அப்ளிகேஷனா இப்போ டிக்டாக் வளர்ந்து நிற்கிறது. அந்த டிக்டாக்கை இதற்கு எதிரான ஒரு ஆயுதமாக சாமானியனால் பயன்படுத்த முடியும். நீங்களும் அதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.